அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீனத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குது. என்னன்னா இன்னைக்கு பாலஸ்தீனத்துல பல இஸ்ரேலிய துருப்புகள் குத்து குத்தா கொல்லப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா நம்ம காசா பகுதிகள 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வடக்கு காசா, இன்னொன்னு சென்ட்ரல் காசா, இன்னொன்னு சவுத் காசா. இந்த 3 பகுதிகள்லயுமே இன்னைக்கு கொடூரமான தாக்குதல்கள ஹமாஸ் இன்னைக்கு இஸ்ரேலிய துருப்புகள் மேல நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பா வடக்கு காசால ஒரு பங்கருக்குள்ள இருந்துகிட்டு இஸ்ரேலிய துருப்புகள வர வச்சு, அந்த பங்கர வெடிக்க வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஹமாஸ். இதுல பல பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்திகள் வருது. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, எங்க துருப்புகள் ஒருத்தவர் கொல்லப்பட்டிருக்காரு. அப்புறம் 7 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனா அல் ஜசீரா ஒரு நியூஸ் வெளியிடுறாங்க. என்னன்னா, சம்பவம் நடந்த அந்த பங்கர் கிட்ட கிட்டத்தட்ட 17 முறை இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் வந்து போயிருக்குது. வெறும் ஒருத்தவர் மட்டும் தான் கொல்லப்பட்டிருக்காரு. 7 பேர் மட்டும் தான் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற இந்த இஸ்ரேல் சொல்றத வச்சு பார்த்தா கூட, ஒரு தடவ ஹெலிகாப்டர் வந்தாலே போதும். எதுக்கு 17 முறை ஹெலிகாப்டர் அந்த பங்கர் கிட்ட வந்து போயிருக்கு அப்படின்னா, இன்றைக்கு கொத்து கொத்தா அந்த இடத்துல இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்காங்கங்கிறது தான் உண்மை. ஏன்னா இஸ்ரேல பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேலிய துருப்பு ஒரு 100 பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்னா, அங்க இவங்க என்ன செய்தி வெளியிடுவாங்கன்னா, 5 பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. 4 பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. யாருமே சாகல. இப்படின்ற மாரி பொய்யான தகவல்கள் எல்லாமே இந்த போர ஆரம்பிச்சதுலேருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நிலையில தான் இன்றைக்குமே ஒருத்தவர் கொல்லப்பட்டாருன்றது மிக மிக பொய்யான செய்தி. அந்த பங்கர் கிட்ட கிட்டத்தட்ட 50லேருந்து 100 தொடக்கம் வீரர்கள் வந்து அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 17 முறை ஹெலிகாப்டர் வந்து அந்த இறந்து போன பிணங்கள அள்ளி கொண்டு போயிருக்குது. இத தான் இன்னைக்கு அல் ஜசீரா போட்டு உடைச்சிருக்கிறாங்க. மேலதிகமா அந்த பங்கர சுத்தி இன்னைக்கு துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களும் நடந்திருக்கு. அதுலயுமே பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் காசாலயுமே இன்னைக்கு ஹமாஸ் கொடூர தாக்குதல்கள் அங்க இருக்கிற மெர்கவா டேங்குகள் மேல நடத்தியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெர்கவா டேங்க் அந்த பீரங்கிய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாசின் 105ன்ற ராக்கெட் லாஞ்சர் மூலமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்குமே 2 மெர்கவா டேங்குகள் மேல யாசின் 105ன்னு சொல்ற அந்த ராக்கெட் லாஞ்சர் மூலமா சென்ட்ரல் காசால அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 2 பீரங்கிகள் இன்னைக்கு வெடிக்கப்பட்டிருக்கு. ஒரு பீரங்கில 5 பேர் இருந்தாலுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு 2 பீரங்கிகள் வெடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 பேர் இன்னைக்கு சென்ட்ரல் காசாலயுமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலிய துருப்புகள். அப்புறம் சவுத் காசால ரஃபா பகுதிகள்ல ஒரு பில்டிங்ல கிவாதி படைப்பிரிவு இஸ்ரேலுடைய மிக டேஞ்சரான படைப்பிரிவு தான் இவங்க கிவாதி படைப்பிரிவு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காசால ஒரு பில்டிங்குள்ள இருந்திருக்கிறாங்க. ஒரு 20லேருந்து 30 தொடக்கம் வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த பில்டிங்கே இன்னைக்கு ஹமாஸ் வெடிக்க வச்சிருக்கிறாங்க. வெடிச்சதுல பல பேர் இறந்திருக்கிறாங்க. பல பேர் அந்த பில்டிங்லயே மாட்டிக்கிட்டு இருக்கிறதா சில தகவல்கள் வந்து அல் ஜசீராவும் சொல்றாங்க. இன்றைக்கு காசாவுடைய 3 பகுதிகளிலுமே தாக்குதல் நடந்திருக்கு. இஸ்ரேலிய துருப்புகள் இன்னைக்கு கொத்து கொத்தா கொல்லப்பட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே. ஹமாஸ் பொறுத்து பார்த்தாங்க. 45 நாள் அமைதியா இருந்தாங்க. யுத்த நிறுத்தம் வேணும்னு அமைதியா இருந்தாங்க. இத்தன நாள் அவங்க தாக்குதல் நடத்தாம இருந்தாங்க. சரி ஓரளவுக்கு மேல போறப்ப இவங்களுமே கண்ட்ரோல இழந்து இன்னைக்கு கொடூரமான தாக்குதல்கள இஸ்ரேலிய துருப்புகள் மேல இன்னைக்கு நடத்தியிருக்கிறாங்க. இது மிக மிக சந்தோஷமான செய்தியா தான் இன்றைக்கு வந்த வண்ணம் இருக்கு. மேலதிகமா இன்னைக்கு காசால முகமது அல் துர்ரா அப்படின்ற ஒரு குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அந்த குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் மேல இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல்கள் நடத்திருக்குது. இதுல வந்து இன்னைக்கு காசால 52 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 37 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இதற்கு உடனே ஹமாஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எதுக்கு குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் மேலாம் தாக்குறீங்க? இது வந்து ஒரு மிகப்பெரிய கிரைம். நீங்க யுத்தம் பண்றோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற குழந்தைகள் மேலயும் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் மேலயுமே தாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இது முழுக்க முழுக்க ஒரு யுத்த குற்றமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஹமாஸுமே கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலதிகமா ஸ்பானிஷ் கவர்மெண்ட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டுக்கும் சில ஆயுத ஏற்றுமதி, இறக்குமதி ஒப்பந்தங்கள்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நாங்க உடனடியா ரத்து செய்றோம் அப்படின்ற மாரி இன்னைக்கு ஸ்பானிஷ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எங்க கிட்ட இருந்து இனிமேல் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்படாது. அந்த ஆயுதங்கள வச்சு நீங்க காசால இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள கொல்றீங்க. அதனால இனிமேல் உங்களுக்கு ஸ்பானிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த விதமான ஆயுதங்களும் ஏற்றுமதி, இறக்குமதி செய்ய மாட்டோம். உங்களோட இருக்கிற எல்லா ராஜதந்திர உறவுகளையுமே நாங்க இன்னைக்கு ரத்து செய்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய துணிச்சலான முடிவை இன்னைக்கு ஸ்பானிஷ் கவர்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. இது அந்த மக்களுக்கும் மிக மிக ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியா தான் இருக்கு. இதுதான் இன்னைக்கு காசாவ சுத்தி வந்த செய்திகளா இருக்குது. ஆக மொத்தம் இன்னைக்கு எப்படியுமே இஸ்ரேலிய துருப்புகள் கொத்து கொத்தா எல்லா இடத்துலயுமே கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றது தான் உண்மை. இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு இதுதான் பிரேக்கிங் நியூஸ். பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலுமே இஸ்ரேல்ல உள்ள எல்லா நியூஸ் சேனலுமே மிகப்பெரிய பரபரப்பு செய்தியா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். அந்த மக்களுக்காக அனைவருமே பிரார்த்தனை செய்யுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.